டிஜிடைஸில் உங்களை வர வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் அண்ட் டைமென்ஷன்ஸ் படிக்கலாம் ஆட்டோகேடில். டெக்ஸ்ட் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி லைன் டெக்ஸ்ட், சிங்கிள் லைன் இருக்குது. சிங்கிள் லைனை டெக்ஸ்ட் கூட சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்னா டைனமிக் டெக்ஸ்ட். ஸோ கமாண்ட் வந்து டிடி டைப் பண்ணுங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பாயிண்ட் மென்ஷன் பண்ணுங்கள், ரொட்டேஷன் ஆங்கிள் நீங்கள் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும் கர்சரோட. இப்போ நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணலாம். சென்டிமீட்டர்ஸ் டைப் பண்ணுற, என்ட்ரு கொடுங்க. 2 வாட்டி என்ட்ரு கொடுத்தா அதுலேருந்து வெளியில் வரும். இப்போது அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ப்ளூ கலர் பாயிண்ட் மாதிரி தெரியுது. இதை வச்சு நீங்கள் டெக்ஸ்ட்டை எங்கே வேணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் கலர் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? அதுக்கு ST டைப் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இதில் நீங்கள் டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணலாம். ஹைட் வந்து ஒரு 5 feet வைக்கிறேன். செட் கரண்ட் கொடுங்க, எஸ் அண்ட் க்ளோஸ். மறுபடியும் டிடி டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு 4 feet அண்ட் ஃபாண்ட் கூட சேஞ்ச் ஆகிருக்கு. டெக்ஸ்ட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். சாம்பிள் கண்டினியூஸாக டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். என்ட்ரு 2 வாட்டி கொடுங்க அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. இப்போது மல்டி டெக்ஸ்ட்டுக்கு MT டைப் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்துட்டு கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும். இந்த பாக்ஸில் நீங்கள் பேராகிராஃப்ஸ் எல்லாம் டைப் பண்ணலாம். இந்த ஃபாண்ட்டோட கலர் நீங்கள் மேலே சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ரெட் கலர் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ண சொல்லும். எஸ் கொடுத்தீங்கன்னா இது டெக்ஸ்ட் வந்து சேவ் ஆகிட்டு உங்களுக்கு மாடல் ஸ்பேஸில் வந்துடும். இப்போ உங்களுக்கு இதை எடிட் பண்ணோன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விட்த்தை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை மேலேயோ இல்லைன்னா கீழே கூட வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் அந்த மாதிரி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5/7 வைக்கிறேன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மாதிரி சின்னதாக வரும் இந்த ஐகானில். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனோட பொசிஷன்ஸ் அண்ட் நம்பர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஷன் இங்கே வந்து மேட்ச்னு இருக்கும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிடுறேன், க்ரீன் கொடுக்குறேன். மேட்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு க்ரீன் கலரில் வேணும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இது கூட க்ரீன் கலராக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே வந்து புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் இருக்குது. நம்பர்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். புல்லட்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாட்ஸில் வந்துடும். இது ஒரு ஸ்பேஸிங் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் லெஃப்ட்னா இந்த பக்கம். ஸோ ஸ்பேஸிங்கை ஜஸ்டிஃபிகேஷன் கூட சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட ஹைட் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 feet வைக்கிற பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு 7 feet மாறிடுச்சு. அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம், இல்லை மேலே அண்டர்லைன் வேணும்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டி டெக்ஸ்ட் வந்து தெரியும். இப்போது இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா விட்த்தை மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ளூ பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் மாடல் ஸ்பேஸில் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் வைக்கலாம். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் அண்ட் மல்டி டெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நான் ஒரு லைன் வரைகிறேன். எல் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், எஸ்கேப் கொடுத்துங்க. UN கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஆர்கிடெக்சரலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போது இது ஒரு டிஸ்டன்ஸ் செக் பண்ணணும், இது ஒரு மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணோன்னா DI டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் எண்ட் பாயிண்ட் உங்களுக்கு இங்கே மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது 266 feetன்னு 9/7/8 inches. பட் எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு போயிடும். பட் என்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம வைக்கிறோமோ அது உங்களுக்கு மாடல் ஸ்பேஸில் தெரியணுன்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இங்கே இருக்கோ டைமென்ஷன்ஸ்
லீனியர், இது வந்து லைன்ஸ்க்கு எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்கு என் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் தெரியும். இது ஒரு ஸ்டைல், கலர்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு டி டைப் பண்ணுங்கள், என்டர் கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். நியூவாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மாடிஃபை கொடுக்குறோம். அண்ட் இந்த லைன்ஸ் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ரெட் கலராக மாறிடுச்சு. பிளாக் ஒரு லைன் டைப் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், டேஷ் டைப். அது ஒரு விட்த் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் லைன்ஸ் உங்களுக்கு தெரியுது, ப்ளூ கலர், அதுக்குறம் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட்டுன்னு மாத்திர இதுக்குறம் நீங்கள் டேஷ் லைன்ஸாக கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸில் இந்த உங்களுக்கு டாட்டாக சின்னதாக ஒரு டாட் மாதிரி தெரியுது, அதுக்குறம் நீங்கள் பாக்ஸோ இல்லை ஆரோஸாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு சைஸ் நான் இப்போ 3 feet வைக்கிறேன். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைமென்ஷன் லைனோடய உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் அலைன் ஆகிட்டு வரணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும். லைன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் இந்த டைமென்ஷன் லைன்ஸ் வேண்டானா இது 2 செக் பாக்ஸோ செக் பண்ணிங்கன்னா அந்த டைமென்ஷன் லைன்ஸ் உங்களுக்கு போய்டும். வெறும் எக்ஸ்டென்ஷன் லைன்ஸோ டெக்ஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ப்ரைமரி யூனிட்ஸில் உங்களுக்கு என்ன யூனிட் ஃபார்மேட்டில் தெரியணும் அந்த டைமென்ஷன்ஸ், அது வந்து நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டெசிமலா இல்லை ஆர்கிடெக்சரலா. ஓகே கொடுக்குற, செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்து சேஞ்ச் ஆனது உங்களுக்கு மாடல் ஸ்பேஸில் தெரியும். இப்போ நான் ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுறேன். எல் டைப் பண்ணுங்கள், எஸ்கேப் கொடுங்க. இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அலைன்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டோ எண்ட் பாயிண்ட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா இது ஒரு டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். 256 feet 0.1 5/16 inches. நெக்ஸ்ட் கிராஸ் லைன்ஸ் வரைகிற எல் டைப் பண்ணுங்கள், எஸ்கேப். ஆங்குலர் செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்க்கோ இல்லை சர்க்கிளோ இல்லை லைனோ வரைஞ்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா அது ஆங்குலர் டைமென்ஷன் உங்களுக்கு கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா இது 36 degree. நெக்ஸ்ட் ஏ டைப் பண்ணுங்கள், ஒரு ஆர்க் மாதிரி வரைகிறேன். இது ஒரு டைமென்ஷன் செக் பண்ணுறதுக்கு ஆர்க் லென்த்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே ட்ராக் பண்ணி இழுத்தீங்கன்னா அது ஒரு டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 265 feet 9 inches. இது பாலிலைன்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சி டைப் பண்ணுங்கள், 2 சர்க்கிள் வரைகிறேன். ஸோ இது ஒரு டைமென்ஷன்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரேடியஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் ஒரு இல்லை ஆர்க் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது ஒரு டைமென்ஷன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 51 feet ரேடியஸ். நெக்ஸ்ட்டு வந்து டயாமீட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ டயாமீட்டர் வந்து 2 times of the radius of the circle. டைமென்ஷன் ஸ்டைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து லீடர் ஸ்டைல்ஸ் பார்ப்போம். லீடர் ஸ்டைல்ஸ் வந்து யூஸ்வலாக ஏதோ ஒரு டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா லீடர் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கேருந்து கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். கிரியேட்ஸ் அ மல்டி லீடர் ஆப்ஜெக்ட். இல்லைன்னா அனோட்டேட்டில் போனீங்கன்னா இங்கே மல்டி லீடரை கிளிக் பண்ணிவிட்டு மாடல் ஸ்பேஸில் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். 2 வாட்டி கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், டெக்ஸ்ட் மாதிரி வந்தது. அதே மாதிரி இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். மில்லிமீட்டர்ஸ் அண்ட் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதை விட்டு வெளியில் வந்துடும். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஐக்கன் மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு டேஷில் தெரியுது. இந்த லீடர் ஸ்டைல்ஸ் ஒரு ஸ்டைலோ இல்லை கலரோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே வாங்க, இந்த ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணுங்கள், மல்டி லீடர் ஸ்டைல் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். புதுசாக கூட நீங்கள் நியூ கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா நான் இப்போது மாடிஃபைல கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது ரெட் கலராக இருக்குது. நான் இப்போ இது ஒயிட் கலராகவே வைக்கிறேன். இது ஒரு விட்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன்.
லைன் டைப் வந்து பை பிளாக் நார்மலாக வைக்கிற டேஷ்டாக இல்லாமல். இங்கே உங்களுக்கு டாட் ஸ்மால் பேக்காக இருக்குது. இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆரோஸாவோ டாட்ஸாவோ. இப்போ ஆரோஸாக கிளிக் பண்ணுறேன். இதோட சைஸ் இப்போது ஒரு 5 feet வைக்கிறேன். கண்டென்ட்டில் போனீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குறோ ஆப்ஷன்ஸ்க்குறோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெர்டிக்கல் அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா சேஞ்ச் பண்ணலாம். ஓவர்லைன் அண்ட் சென்டர், அண்டர்லைன் அண்ட் சென்டர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். லீடர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த டைப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா இல்லை ஸ்ப்ளைனாக வேணும்னா இல்லை டெக்ஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். செட் கரண்ட், க்ளோஸ். பார்த்தீங்கன்னா லீடர் வந்து வந்துருச்சு. ஆரோக்குறோ நம்மளுக்கு தெரியுது. அந்த டெக்ஸ்ட்டுக்குறோ கொஞ்சம் பெருசாயிட்டு வந்திருக்கு. ஸோ ஆட் லீடர் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் மல்டி லீடர் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஆட் லீடர் ஒர்க் ஆகும். ஆட் லீடரும் ரிமூவ் லீடரும். இந்த மல்டி லீடரை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு அந்த ஐக்கன் மாதிரி வரும். இந்த ஸ்ப்ளைன் நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா அது மட்டும் வரும். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு எஸ்கேப் கொடுங்க, வெளில வந்துடும். ரிமூவ் லீடர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டி லீடரை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். எந்த லீடர் உங்களுக்கு ரிமூவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயக்ராம்ஸ் இங்கே வரைஞ்சிட்டு இதை ரெப்ரசன்ட் கூட பண்ணிக்கலாம். இதுதான் லீடர் ஸ்டைல்ஸ். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும்னா எங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வெப்சைட் அட்ரஸ் வந்து www.digitizer.in. நிறைய அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு நன்றி.